வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். நான் உங்கள் ஜெயக்குமார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெங்காயம் போடாத சீரக உப்புமா. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம். இதை வந்து நல்லா தாளிக்க விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் இந்த ரவையை போட்டு கிளறிட்டு அதை வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். நல்ல சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி, இது 2 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். பச்சை மிளகா, இஞ்சி துருவல் வந்து சும்மா ஒரு 3/4 இன்ச்சு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். கடைசியில் வந்து சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் விட்டு கிளறி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சீரக உப்புமா ரெடி ஆகிடும். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு சட்டுன்னு பண்ணுற உப்புமா வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை எதுனாலும் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா சூப்பராக. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து பாருங்கள். என்னோடய இதை வந்து ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஜெயக்குமார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெங்காயம் போடாத சீரக உப்புமா. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம். இதை வந்து நல்லா தாளிக்க விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் இந்த ரவையை போட்டு கிளறிட்டு அதை வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். நல்ல சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி, இது 2 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். பச்சை மிளகா, இஞ்சி துருவல் வந்து சும்மா ஒரு 3/4 இன்ச்சு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். கடைசியில் வந்து சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் விட்டு கிளறி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சீரக உப்புமா ரெடி ஆகிடும். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு சட்டுன்னு பண்ணுற உப்புமா வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை எதுனாலும் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா சூப்பராக. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து பாருங்கள். என்னோடய இதை வந்து ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.